ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சப்ஜி, நார்த் இந்தியன் சப்ஜி, கேட்டரிங் ஸ்டைலில். இது வந்து ஆலு கோபி சப்ஜி. இது வந்து நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்து கூடயும் காம்பினேஷனாக போகக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து சப்ஜி செய்யறதுக்கு ஒரு கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் ஹீட் ஆகட்டும். நம்ம கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நான் அந்த கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துப்போம். முதல்ல காலிஃப்ளவர் ஏன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ வேக வைக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். இப்போயே நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன்னா வெந்து வரும்போது மொத்தமாக கூழாயிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அட்லீஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வரும்போது இந்த மாதிரி பெட்டல்ஸாக கிடைக்கும். நமக்கு தனித்தனி பெட்டல்ஸாக வரும். அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ இதுலேயே ஒரு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். குயிக்காக வெந்து வரத்துக்கு ஒரு மூடி போட்டு இதை வேக வைப்போம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, மேபி ஒரு 10-12 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் வந்து நம்ம பூசணி விதை மிலன் சீட்ஸ்னு கிடைக்கும், அது 1 டீஸ்பூன் கசகசா. இது 3 கொஞ்சம் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை அரையும் போது மையம் அரையுன்றதுக்காக. இது கூட ஒரு 4-10 பல் தேங்காய் இதையும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சு. நம்மளோட தேங்காய், முந்திரி பருப்பு, மிலன் சீட்ஸ், இதை வந்து நான் கசகசா, இதை வந்து நான் இது மாதிரி ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கணும். நம்ம மூடி போட்டு குக் பண்ணது இப்போது ஆல்மோஸ்ட் 3/4 பதத்துக்கு வெந்துடுது எப்படி பார்க்குறீங்க, இது பாருங்கள், வெந்தாச்சு. 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதே கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன், அன்சால்டட் குக்கிங் பட்டர். அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 2 சூடாட்டும். இப்போ நம்ம போட்ட பட்டரும் எண்ணெயும் நல்லா உருகிடுத்து சூடாகிடுத்து. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் சேர்த்துட்றேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், இதில் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நல்லா மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு துண்டு இஞ்சி, அதையும் இதே மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதுலேயே சின்ன சைஸு வெங்காயம், அது வந்து 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன்.
இந்த வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு அரை உப்பு. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வெந்து வரட்டும். நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிட்டு, இப்போ நான் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஆக்கிட்டேன். ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா, இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இந்த டிஷ்ஷு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நான் வந்து 2 தக்காளி பியூரியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியை பியூரியாக மிக்சியில் போட்டு பியூரி பண்ணியிருக்கேன், அதில் சேர்த்துறேன். இப்போது இதில் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஸ்டவ்வோட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அலோவ் பண்ணுங்கள். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், 3 to 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம போட்ட அந்த எண்ணெய், பட்டர் எல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட், அந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், இதிலேயே நான் வந்து அந்த பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரும், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரையும் இப்போ நான் அதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இப்போ இதில் வந்து நான் சுடு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் சுடு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். ஏன்னா நம்ம காய் வந்து 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கோம். பேலன்ஸ் வந்து காய் வேகணும். அந்த வேகும்போது இந்த காய் வந்து இந்த காரம், உப்பு எல்லாத்தையும் இதுலேருந்து அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது நம்ம செஞ்ச ஆலு கோபி சப்ஜி தயார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்தது இந்த காலிஃப்ளவர். இதுக்காக தான் இப்போ இந்த காலிஃப்ளவர் தெரியுது. நான் முதலே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன்னா இது ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கு இந்த நேரத்துக்கு. ஸோ நம்மளோட கோபி ஆலிவ் சப்ஜி தயார். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை கரம் மசாலா, கசூரி மேத்தி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி, நம்மளோட ஆலு கோபி சப்ஜி கேட்டரிங் ஸ்டைல் பர்ஃபெக்ட்லி ரெடி. இது வந்து நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, புலாவ், நான், ஈவன் ஒயிட் ரைஸ் கூட அட்டகாசமாக இருக்கும். நான் என்ன மாதிரி செஞ்சேனோ அதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் அப்படி செய்யக்கூடிய பிக்கை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள்.
ஒரு எக்ஸலண்ட் டிஷ், நார்த் இந்தியன் டிஷ். இது வந்து சப்பாத்தி, புல்கா, ஒயிட் ரைஸ், எதில் வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா காரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல வெஜிடபிளோடு இருக்கிறதுனால ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பேஜை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.